சென்னை புறநகரில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சேலையூர் ராஜேஸ்வரி நகரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இதனால் வீடுகளுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சேலையூரில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. இதனால் தங்களுடைய உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் இழந்து அந்த பகுதி மக்கள் தவித்து வரக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். தற்போது சேலையூரில் வீடுகளுக்குள் மழை நீரானது புகுந்திருக்கிறது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர்? தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடலோர மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சந்தானலட்சுமி நகர் பகுதியில காலை முதல் கனமழை பெய்து வருவதால் அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் வடிகால் பணிகளை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற மழை பெய்த அந்த முழங்கால் அளவுக்கு தண்ணீர் வந்தது. அந்த 2 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததனால தற்போது மீண்டும் மழை நீர் உள்ளே புகுந்து அந்த பகுதி முழுவதும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்களது உடைமைகளை வெளியே எடுக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் அங்கே மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே அனைத்து குடியிருப்புகளிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சென்னை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமும் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து மழை பெய்து வருவதாலோ அதே போல பல்வேறு பகுதிகளிலிருந்து சந்தானலட்சுமி நகருக்கு மழை வெள்ளம் புகுந்ததற்காக ஒட்டுமொத்தமா அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.